தரவரிசை அங்கே கொஸ்டினை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணணும். சரியா? இங்கே இருக்கிற மாதிரிலாம் வரும்லாம் சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் வர கொஸ்டின். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர் டோட்டலாக. கரெக்டா? 1/35. ரைட். கண்ணன் 15வது ரேங்க் பெறுகின்றான். கண்ணன் 15. கமலை விட 5 மாணவர்கள் குறைவான ரேங்க் பெற்றுள்ளனர். அப்போ கமல் எங்கே இருக்கான்? 30வது இடத்துல இருக்கான். கண்ணன் மற்றும் கமல் இருவருக்கு இடையே மொத்தம் எத்தனை மாணவர் உள்ளனர்? எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர். பார்த்தோன்னா தெரியும். கரெக்டாக புரிஞ்சிருந்தால் போதும். பாருங்க, 16லேருந்து 30 தான் எத்தனை? 15 பேர். ஓகேவா? 16லேருந்து 30 வரைக்கும். 30 தேவையில்லை, இடையே தானே கேட்குறான். அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர். அவ்வளோதான். அங்கே அவ்வளோதான் இருக்குது விஷயமே. அங்கே ஃபார்முலா 1 களி 2 களி படமாக மாற்றினா வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வரிசையில் உள்ள மாணவர்கள் இடமிருந்து 5வது இடத்தில் ராமனும் வலமிருந்து 11வது இடத்தில் முருகனும். ஒரு வரிசை இடமிருந்து எத்தனாவது இடம்? 5வது இடத்துல இந்தபடி ராமன். வலப்புறமாக இருந்து எத்தனாவது இடம்? 11வது இடமா? 11வது இடத்துல யார் இருக்கா? யார்? ஏரோ போட்டுக்கிட்டேன். முருகன். ராமன் தற்பொழுது உள்ள இடம் வலம் இருந்து 25வது இடம். ராமன் எத்தனாவது இடமா? 25வது இடமா? அப்போ 11 இப்படி வந்தோம்னா 25. ஓகே, கேள்வி பார்த்துக்குவோம். ராமனுக்கும் முருகனுக்கு இடையே எத்தனை பேர் உள்ளனர்? 13 14? 13 தான் வரும். இங்கே பாருங்க, 11லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க இதிலேருந்து எடுத்தாவே 15 பேர் இருப்பாங்க. கரெக்டா? 11க்கு 25. அப்போ இவர் ஒரு ஆளை விடணும், இவர் ஒரு ஆளை விடணும். இடையில் உள்ள தானே கேட்குறாங்க. அப்போ 13 பேர். புரியுதா? புரியலாம் கேளுங்க, ட்ரை பண்ணிட்டு வரணும். எல்லாம் பிரயோஜனம் இல்லை. பி இடமிருந்து 14 இடம். 14வது இடம் எந்த திசையிலிருந்துன்னு தெரியணும். அதுக்காக கியூ வலம் இருந்து 7வது. பிக்கு இடையே 4 பேர் உள்ளனர். 4 பேர் இருக்கான் இடையே. மொத்த பேர் எத்தனை பேரா? இடையில் உள்ள 4 பேர். 14 நாள் எவ்வளவு? 18. அதுக்கப்புறம் ஒரு 7, 25. ஓகேவா? சுரேஷ், இந்த ஆங்கிள்லேயே போகக்கூடாது. நீங்கள் அங்கே கொஸ்டின் எப்படி வேணாலும் இருக்கும். புரிஞ்சுதா? இந்த மைண்ட் செட்லேயே போகாதீங்க. இங்கே கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் போடுங்க. சுரேஷ் வலப்பக்கத்திலிருந்து 6வது. அப்போ இந்த பக்கம் எத்தனை பேர் இருக்காங்க? 6. 5 பேர். அவனை விட்டுறணும்.
சின்ன விஷயந்தான். அடுத்தது கொஸ்டின் முழுமை பெறவில்லை. அவர்கள்லாம் யார்? இன்னொரு ஆளை சொல்லவே இல்லையே. இங்கிலீஷில் வேணால் இருக்கலாம், அதை விட்டுருங்க. ட்ரை பண்ணிங்களா எல்லோரும்? அதெல்லாம் கேட்பாங்க. இதில் அந்த ஆப்டிடியூட் ரீசனிங்கில் கொடுத்துருவாங்க. மேலும் தகவல் வேண்டும் அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்போம். 4வது ஆப்ஷன் புரிஞ்சுதா? இதில் போய் உட்காந்து மண்டையை குடஞ்சிட்டு இருப்போம். 2வது ஆளை கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தவொன்னே தான் நம்ம ஒன்று மாறி உட்காருவாங்கன்னு சொல்லணும். இல்லை, ரைட். அடுத்தது இல்லை, முழுமை பெறவில்லை, அதை விட்டுருங்க. அதான் ரீசனிங் இருக்கிறதுலே ஈஸி, புரிஞ்சுதா? ஆனால் அவன் டைம்லாம் சாப்பிட்ருவோம். அப்போ பின்னாடி நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்லாம் வீணாக போயிடும், ஆன்சர் பண்ண முடியாது. அதனால் ரீசனிங் சரியாக புரிஞ்சால் அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணணும், இல்லை என்ன பண்ணிடணும், விட்டுட்டு போயிடணும். அடுத்தது ஒரு வகுப்பில் மோகன் மேலிருந்து 7வது தரத்தில் இருக்கார். மேலேருந்து பார்த்தோம்னா 7வது, ஆமாம். கீழேருந்து 26வது தரம். ஏழு 26 ஒன்று தானே, அதே ஆள் தான். அப்போ 26 கூட எத்தனை பேரை சேர்த்திக்கலாம்? 6 சேர்த்துங்க. அப்படின்னா 7 கூட 25 சேர்த்துங்க. அப்போ என்ன வரும்? 31. அடுத்தது 40 மாணவர் உள்ள ஒரு வரிசையில் நவீன் வயது வலது முனையா? கொஸ்டினே அப்படி இருக்குது, தப்பாக இருக்குது. வரிசையில் வயது கிடையாது, வலது முனையில் இருந்து. என்னம்மா அதுவா? சாரி, 32. அடுத்தது இது 40 மாணவர் உள்ள வரிசையில் வலது முனையிலிருந்து 14வது, இந்த பக்கம் இருந்து. இடது முனையிலிருந்து அவரது இடம் என்ன? இடது முனையிலிருந்து வந்தால் என்னது? இந்த பக்கம் 13. 40லேருந்து 13 கழட்டி விட்ருங்க. இந்த பக்கம் 13 பேர் தானே இருக்கான். அப்போ எவ்வளோ? 20. 40லேருந்து 13 கழட்டி விடுமா? பேர் தான், அந்த பக்கம் உள்ள 13 தான் கழட்டணும். அப்போ எவ்வளோ? 27. கான்செப்ட் புரியுதா? படமாக மாற்றுங்க, அங்கே ஃபார்முலாலாம் தேவையே இல்லை. வலது முனையிலேருந்து எத்தனாவதாக இருக்கான்? 14வதாக இருக்கான். இப்போ இடது முனையிலேருந்து எத்தனாவது இடம்? இவன் 14வதாக இருந்தாக்கா அவனுக்கு இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பான்? 13 பேர். 40லேருந்து அந்த 13 கழட்டி விட்டுருங்க. அதான் ஆன்சரு. ஓகேவா? யாருக்கு புரியல? புரியுதா? சந்தோஷம். அடுத்தது 29 மாணவர் உள்ள வரிசையில் ரோஹித் என்பவர் இடப்புறம் இருந்து 17வது. ரோஹித் மற்றும் கரண் என்பவர் வலப்புறம் இருந்து 17. கரண் எனில் இருவருக்கும் இடையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 29 தான். ஆனால் இந்த பக்கம் இருந்து 17, இந்த பக்கம் இருந்து 17. டோட்டல் மாணவர்களே எவ்வளவு? 29 பேர். சரியா? ஆமாம், டோட்டல். அப்போ இவன் 2 பேர் இருக்கான். 34 2 5 3 வரும் ஆன்சரு. எப்படி சார்? டோட்டல் மாணவர்களே 29, இந்த ரெண்டையும் கூட்டினா எத்தனை பேர் வரான்? 34. அந்த 34 இந்த 2 பேர் ரிப்பீட் ஆகிருப்பானுங்க. ஓகேவா? அந்த 2
அவனை 2 பேரை கழட்டி விட்ருங்க. 34 29 5 கூட்டினா தான் என்னது 34. இந்த 2 பேரை கழட்டிடுங்க. கழட்டிட்டிங்கன்னா நடுவில் அவங்க 2 பேருக்கு நடுவில் இடையில் தானே கேட்குறான். அடுத்தது 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13ஆக நிற்பது பி. 13ஆவதா பி இடதுபுறம் இருந்து. வலதுபுறம் இருந்து 9ஆக நிற்பது கியூ. எத்தனை பேர் இருக்காங்க? 40 குழந்தைங்க. கூவின் இடப்புறம் இருந்து 4ஆவது நிற்பது 6. பி கியூ. கியூவின் இடப்புறம் இருந்து 4ஆவது நிற்பது 6. கியூவின் இடப்புறம் 4ஆவது. இங்கே 9ஆ 10 11 12 14. யாராவா 6. பிக்கும் 6க்கும் இடையே உள்ள குழந்தைகள் 17 13 எவ்வளவு? 17 13 40 ஆயிடுச்சு. சரி, அப்போ இந்த பக்கம் போடுங்க. 9லேருந்து இந்த பக்கம் போடுங்க. 10. ஓ, இந்த பக்கம் தான் 10. தப்பாக போட்டேன். குறைக்கணுமா? கரெக்டு தான் அது. அப்போ 8 7 6 5. எப்படி போட்டாலும் ஒத்து வரலையே. கியூவின் இடப்புறம் இதுக்கு ஆன்சர் வருதாமா? சரி, அதை விட்டுருங்க. அடுத்தது ஒரு வரிசையில் ராகுல் இடதுபுறத்திலிருந்து 34ஆவது இடத்திலும் இடதுபுறத்திலிருந்து 34. ராகுல் வலது புறத்திலிருந்து இந்த பக்கம் இருந்து வந்தால் 37ஆவது இடம். வரிசையில் உள்ள நபர்களின் மொத்த எண்ணிக்கை சரி 34 37 கூட்டுங்க. எவ்வளோ வருது? ஆ 70. என்ன வருது? 71. 1 கழிச்சிடணும். 70. ஏன்னா 37 34 ஒரே ஆள் தான். அப்போ அவனை மட்டும் கழிச்சிட வேண்டியது தான். ஒரு வரிசையில் 22 நபர்கள். ராகுலின் நிலை வலதுபுறத்திலிருந்து 13ஆவது இடம். 22 பேர். வலதுபுறத்திலிருந்து 13ஆவது இடம். இடது பக்கத்திலேருந்து ராகுலோட நிலை. இருபத்தி 22லேருந்து 13 கழிங்க. 13 கழிச்சாக்கா அவனுக்கு இந்த பக்கம் 9 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ப்ளஸ் அவனை சேர்த்திக்கணும் 1. ஓகே, புரியுதானேன்னு? இந்த பக்கம் இருந்து 13ஆவது ஆள். 22ல் 13 கழிச்சிங்கன்னா அவனும் சேர்ந்து கழிஞ்சிருவான். 13க்கு அப்புறம் இந்த பக்கம் எத்தனை பேர் இருப்பாங்க? 9 பேர். 10ல் போட்டிருந்தோம்.
ரைட், சரியாக போச்சு. 22ல் 13 பேரை கழிச்சிட்டோம்னாக்கா மிச்சம் எவ்வளோ வரும்? 9 வரும். சரி, 9ஆ? 13 கழிச்சா எவ்வளோ? 9 தானே? 9 தானேம்மா 23ல்? ஆமாம், ரைட். இந்த பக்கம் உள்ள 9 பேர் வருவாங்க. 13ஆவதால் சேர்த்திக்கணும். நம்ம யாரை சேர்த்திக்கணும்? ராகுலை சேர்த்திக்கணும். அப்போ எவ்வளோ ஆன்சரு? 10. அடுத்தது 31 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுன் தரவரிசை 17. கடைசியிலிருந்து அர்ஜுன் தரவரிசை என்ன? 31ல் 17 கழிங்க. என்னது? 14ஆ? அப்போது 17க்கு அப்புறம் 14 பேர் இருக்காங்க. 17க்கு அப்புறம் 14 பேர் இருக்காங்க. அப்போ இவனை சேர்த்திக்கணும். எத்தனாவது இடம் தானே? அங்கேருந்து வரும்பொழுது 14 + 1 15ஆவது இடம். பின்னாடி இருந்து வந்தீங்கன்னா எத்தனாவது இடம்? 15ஆவது இடம். ஒரு வரிசையில் மேலிருந்து 35ஆவதும் கீழிருந்து 32ஆவதாகவும் ராஜ் இருக்கிறான்னு அந்த வகுப்பில் உள்ள மாணவர் 35ஆவன் தான், 32ஆவன் தான். சரியா? அப்போ 35 32 கூட்டிட்டு ஒன்றை கழிங்க. 66ஆ? 37 67 சரியாக போச்சு. 66. ஏன் ஒன்றை கழிக்கிறோம்? 35ஆவது அவன் தான், 32ஆவது அவன் தான். சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதனால் ஒருத்தனை கழிச்சு விட்டுறணும். 62 பேர் வரிசையில் ராகுல் வரிசையில் இடது பக்கத்திலிருந்து 24ஆவது மற்றும் நித்தேஷ் வரிசையில் வலது பக்கத்திலிருந்து 20ஆவது இருக்கார். அவர்களுக்கிடையே உட்கார்ந்து இருக்கும் நபர்கள் எத்தனை? ஹலோ, கிளாஸில் தான் இருக்கேன். ஆமாம், போயிட்டு வந்தாச்சு. சரியா? இங்கே பாருங்க, இந்த 24ல் அவர் அடங்குவார். அந்த பக்கம் இருந்து 20ல் அவர் அடங்குவார். அப்போ மிச்சம் எவ்வளவு? 62ல் 44 போக எவ்வளவு? எவ்வளவு? 18. அதான் ஆன்சர். கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா தான். சரியா? இந்த 24ல் அவர் வந்துடுவார், 20லே அவர் வந்துடுவார். அப்போ இந்த கடைசியிலேருந்து 20 பேர், இந்த கடைசியிலேருந்து 24 பேர். 2 பேர்த்துக்கு நடுவில் உழவை தான் கேட்குறாங்க. அதான் மிஸ். டோட்டலாக 24 20. அங்கேருந்து வந்தவன், இங்கேருந்து வந்தவன், நடுவில் இருக்கிறவன் தான் அவன் மிஸ் ஆனவனுங்க. எவ்வளோ மிஸ் ஆனவன்? 18. சின்ன விஷயம், தப்பு பண்ணிடுவோம் இந்த மாதிரி விஷயம்லாம். அஜய் மேலிருந்து கீழாக 15ஆவதாக உள்ளான். அஜய்க்கு முன்னர் மேலிருந்து கீழாக எத்தனை பேர் உள்ளனரோ அதே போல் 3 மடங்கு மாணவர்கள் அஜய்க்கு அடுத்து உள்ளனர். கீழிருந்து மேலாக 7ஆவது மாணவருக்கும் அஜய்க்கும் இடையே எத்தனை பேர் உள்ளனர்? சரி பார்ப்போம். மேலிருந்து கீழே எத்தனாவது இடமாமா? 15ஆவது இடம். அஜய்க்கு முன்னர் மேலிருந்து கீழாக எத்தனை பேர் உள்ளனரோ? எத்தனை பேர் இருக்கான்? 14 பேர் இருக்கான். அதே போல் 3 மடங்கு மாணவர்கள் அஜய்க்கு அடுத்து உள்ளனர். அப்போ எவ்வளவு? 42. இந்த பக்கம் 42 பேர் இருக்கும் கீழே. அப்போ அஜயோட சேர்த்துங்க. அஜயோட சேர்த்தனா எவ்வளவு? 55 தானே இது? இப்போ டோட்டலாக எத்தனை? 57 பேர் இருக்கான் டோட்டலாக. இப்போ 15ஆவது இடம் தானே? இப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க? 57 பேர். கீழிருந்து மேலாக
7வது மாணவருக்கும் தப்பாக இருக்குது. 7வது மாணவர் யாரோ ஒருத்தன் எக்ஸு. அப்போ எத்தனாவது இடத்துல இருப்பான்? 50வது இடத்துல இருப்பான் அவன். 7வதுனா இங்கேருந்து வந்தா. அஜய் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 15வது இடத்துல இருக்கான். சரி, கேள்வி தான் முக்கியம். அஜய்க்கும் அந்த மாணவருக்கு இடையே உள்ள நம்பரு எவ்வளோ வரும்? 35, 34. ஒரு ஆளை மட்டும் கழிக்கணும். ஏன்னா 16லேருந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா 50வது ஆள் வந்துட்டு 35. 16லேருந்து எடுத்தா சின்ன நம்பர் தான் பாருங்க, என்ன வேலை கட்டுதுன்னு. இடையே உள்ள தானே கேட்கணும். அப்போ 50 கழட்டி விட்டுருணும். கழட்டிட்டா அளவு 34. என்னம்மா ஆன்சர் வந்துருச்சுல்ல? சரி, அவ்வளோதான். அடுத்தது PQRST ஆகிய 5 பேரில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான உயரத்தில் உள்ளனர். Pஐ விட R மட்டும் உயரமானவர். Pஐ விட எந்தெந்த சிம்பிள் யூஸ் பண்ணுமோ பண்ணுங்க, R மட்டும் உயரமானவர். Pஐ விட கிரேட்டர் தானே அது. S மற்றும் Tஐ விட Q உயரமானவர். S மற்றும் Tஐ விட Q உயரமான Q. S அண்டு T. இவர்களுள் 2வது உயரமானவர் யார்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே முடிஞ்சிச்சு. P தான் ஆன்சரு. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க அங்கேயே, Pஐ விட R மட்டும் உயரமானவர். அப்போ இவங்களாம் அவரோட உயரம்லாம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ அவங்க இந்த பக்கம் தான் வருவாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட்லாம் சும்மா போட்டு குழப்புறது, அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்போ போதிய தகவல் இல்லைன்னு போட்டுருவோம் ஒரு செகண்டில். அப்படி தானே இருந்துச்சு? அப்படி தான். அந்த மாதிரி இதான் ரீசனிங். வருதா? என்ன வந்துச்சு? ம் 40 குழந்தைகள் நிற்கும் வரிசையில் இடதுபுறம் இருந்து 13ஆக நிற்பது P. வராருங்க 40 பேர் 13ஆக நிற்கிறது Pயா? இந்த கொஸ்டின் தானே. இடதுபுறம் இருந்து 13ஆவது P. சரி, அப்புறம் வலதுபுறம் இருந்து 9ஆக நிற்பது Q. 40லேருந்து வரணும். 9னா எதில் வரும்? முப்பத்தி 32 Q. P வலதுபுறம் இருந்து 9ஆவது நிற்கிறது Q. Qவின் இடப்புறம் இருந்து 4ஆவது நிற்பது R. இடப்புறம்னா எது? கரெக்டா? இப்போ 4வது இடம் தானே. 33. சரி போடுங்க. 33, 33, 34, 35, 36.
ரைட் 31 30 29 28. சரி, 2 பேர்த்துக்கு நடுவில் 2 பேர்த்துக்கு 14 பேரா? கரெக்டா ஆன்சரு? சரி, 13 ப்ளஸ் 14 40 பேர். 40 வருதான்னு பாருங்கள். 14 ப்ளஸ் இந்த பக்கம் 9 வருதா? சரி, 8 40 வருதா பாருங்க. 13 இந்த பக்கம் இருந்து நடுவில் 14 பேர் வந்துட்டான். சரியா போச்சு. நடுவில் 14 ப்ளஸ் அதுக்கு மேலே இந்த பக்கம் 9 4 எவ்வளவு? 1 2 3 4. ரைட், போட்டு பாருங்கள், ஆன்சர் வரும்.